அப்போ நான் உள்ளேருந்து பேசுகிற விதம் ஒன்று இருக்குது பாருங்கள், அது சரியாக இருந்தால் அந்த ரிதம் சரியாக இருந்தால் நான் வாழ்க்கையில் ஒன்றாவே வாழ்ந்துன்னுக்கிறேன். உள்ளே பேசுகிற ஒன்று ரிதம் கெட்டு போனது எப்போ? அப்போ எனக்குள்ளே ரிதம் மாறலைன்னா ஒரு 2ஆக இருக்கணும். அந்த 2வது ஒன்று எப்படி இருக்கணும்? எனக்கு அடங்கி இருக்கணும். நான் சொல்லணும், அது செய்யணும். 2வது இல்லாமலாம் போகக்கூடாது. ஒரு வேலைக்காரத்தில் ஒருத்தர் என்ன கூட இருக்கணும். நான் இருக்கிறேன், எனக்கு கூட ஒரு வேலைக்காரங்கிறான். நான் இருக்கிறேன், எனக்கு அவன் வேலைக்காரன். எனக்கு நான் சொல்லுவேன் வேலைக்காரனை, துணியெல்லாம் எடுத்து வை, கடை சீட்டு மறக்காமல் வை, போகிற வழியில் எதனா செலவாகும், காசுக்கு வச்சுக்கோ, இந்த இடத்துக்கு போகிறேன், இங்கே என்ன பொருள் கிடைக்கும் அதை வாங்கு. இதெல்லாம் யார் ஒன்றா இருந்தால் என்ன செய்ய முடியும்? தோன்றது வந்து 2வது தான். ஒன்று அமைதி, இன்னொன்று தோற்றம். 0 1 அவ்வளோதான். 0 1 இல்லைனாக்கா எதையுமே செய்ய முடியாது. வெறும் 0 எதையும் செய்ய முடியாது. ஒன்று தேவைப்படுது. ஒன்று தேவைப்படுதுன்னா 0 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றுக்குள்ளே 0 மறைஞ்சி இருக்குது. ஒன்றா வருது எப்படி அப்படின்னா 0வாக இருந்த நீ ஒன்றா இருக்கிற. ஒன்றுன்றது இங்கே 2 தான். மனுஷனாக வந்துட்டல. ஒரே ஆப்ஷன் தான். உனக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுதுன்னா சமாதி தான். லாஸ்ட்டு எண்டு. வேறு வழி இல்லை. இங்கேருந்தே பழகு. ஒன்றும் இல்லாத கூட நான் எவ்வளோ யோசித்தாலும் அதுதான் மனம் அடங்குறதுன்றேன். எவ்வளோ யோசித்தாலும் நடக்குது தான் நடக்கும். இறைவா உன் சித்தம் தான். நீங்கள் என்ன பண்ண போகிற? நிறைவேற்ற போகிற. இந்த மனம் ஏதோ தந்திரங்களை பண்ணின்னு பேசிங்க எடுக்குது. எப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ண போகிற?